இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கிறிஸ்துவர்களோட எண்ணிக்கை, நம்ம இந்து அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக இந்த மதமாற்றம் சம்பந்தமான புகார்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனா சென்செக் படி, அந்த புள்ளிவிவரத்தின்படி கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆன் பேப்பர்ஸ்ல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் ஒரு 3% கூட தாண்டி போகாத ஒரு நிலைமை தான் இன்றளவும் இருக்கிறது. இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாவும் அப்படிதான், இப்போ சமீபத்துல ஒரு டேட்டாவும் அப்படிதான். அப்படிங்கிற போது அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஆன் பேப்பர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலையே அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க சொல்றதுக்கு இதுக்கான பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய வடகிழக்கு மாநிலங்களை பாருங்க. மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், இந்த மாதிரி மேகாலயா, இந்த மாநிலங்கள்லாம் பாருங்க. இந்த மாநிலங்கள் அனைத்தும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த மாநிலங்கள். இந்த பகுதி முழுக்க மலைவாழ் மக்களை கொண்ட மாநிலங்கள். மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிச்ச பகுதி மக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக அதை இருக்காங்க. மேகாலயா பாத்தீங்கன்னா 90% கிறிஸ்தவர்கள். நாகாலாந்து பாத்தீங்கன்னா 85% கிறிஸ்தவர்கள். மிசோரம் 100%, கிட்டத்தட்ட 97% கிறிஸ்தவர்கள். இதெல்லாம் இந்துக்களாக இருந்தவர்கள் மதம் மாறி போயிருக்காங்க. மிசோரத்துல இன்னும் எப்படின்னா காங்கிரசினுடைய அன்றைய வேட்பாளராக இருந்த, பிரதமர் வேட்பாளராக இருந்த ராஜீவ் காந்தி அந்த மாநிலத்துல போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது, நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றார். அதனால எந்த மாநிலத்துல, இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல இந்துக்கள் சிறுபான்மையினரா மாறி இருக்காங்க, இந்துக்கள் இல்லாமலே போயிருக்காங்க அந்த வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இது மாதிரி பல இடங்கள், பல மாநிலங்கள், இந்தியாவில் பல இடங்கள்ல, குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பல மாநிலங்கள்ல, சமீபத்துல கேரளாவில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. அந்தோனி ராஜான்னு ஒரு எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், பட்டியலினத்தை சார்ந்தவர்னு சொல்லி பட்டியலினத்துக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியில போட்டியிட்டு அதுக்கு பிறகு ஜெயிச்ச பிறகு அந்த இடத்துல அவர் இல்ல, காங்கிரஸ் வழக்கு பதிவு பண்ணுது. காங்கிரஸ் வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் இவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் இல்ல, இது மதமாறிய கிறிஸ்தவர்னு சொல்லி. அதனால இவங்களுடைய கெசட்ல, அரசாங்கத்தினுடைய கெசட்ல இவங்க மதம் மாறி போனா கூட நான் மதம் மாறிய கிறிஸ்தவனாக மதம் மாறி இருக்கேன்னு சொல்றதே இல்லை. இந்துவாக இருந்தால்தான் சலுகை கிடைக்கும்னு எஸ்சி கேட்டகரியில அந்த எஸ்சியை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல, சென்னையிலேயே கூட நீங்க போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நீங்கள் மதம் மாறாதீர்கள், மனம் திரும்புங்கள், நீங்க இயேசுவை வணங்குங்க, ஆனா உங்க சர்டிபிகேட்ல எல்லாத்துலயுமே நீங்க அப்படியே இருந்துங்க, நீங்க வந்து கிறிஸ்டியன்னு சொல்ல வேண்டாம், இந்துவாவே காமிச்சிங்க. எங்களுடைய ரெக்கார்டு, ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு ரெக்கார்டு இருக்கு. அவங்க யார் கிறிஸ்தவர்களாக மதம் மாறுகிறார்களோ அவங்க ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இந்த ரெக்கார்டை அரசாங்கம் பார்த்துச்சு, அரசாங்கம் போய் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால், தமிழ்நாட்டுல உண்மையாக கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் மதம் மாறி போயிருக்காங்க, இந்துக்களாக இருந்தவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களா மதம் மாறி போயிருக்காங்க, நமக்கு உண்மையான விவரம் தெரியும். ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு ஆக்சஸ் பண்றதில்ல, அரசாங்கம் எதுவும் சொல்றதில்ல. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட 2011 சென்சஸ் எடுக்கும் பொழுது கூட இண்டிவிஜுவல் ஒவ்வொரு குடும்பத்திற்கு போய் நீங்க இந்துவா இருக்கீங்களா, ஆமாங்க நாங்க இந்து தாங்க, ஆனா அவன் மதம் மாறி இருப்பான், கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனா இந்துன்னு பேர் சொல்லுவான். ஏன்? சலுகைக்காக. இதுதான் நம்ம நாட்டுல பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கு. அதனாலதான் எண்ணிக்கையில பெரிய அளவுக்கு மாறல. மன அளவுல கலாச்சாரத்தை மறந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்தை, வாழ்க்கை முறைய எல்லாமே கிறிஸ்தவ முறைப்படி இருக்கும். பிராக்டிசிங் கிறிஸ்டியனா இருப்பான், ஆனா அவன் ஆன் ரெக்கார்ட்ல ஹிந்துவா இருக்கும். அதனால நீங்க உண்மையில இது பரவாயில்ல, நீங்க கிறிஸ்டியன் கன்வர்ஷன் ஆனவங்களுக்கு கூட, கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு கூட நீங்கள் உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும்னு சொல்லி அரசாங்கத்தை, அதனாலதான் இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த குரல் ஒலிச்சுட்டே இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தென்னிந்திய மாநிலங்கள்ல இந்த குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வந்ததுன்னு சொன்னா இவங்க எல்லாரும் கேட்ட அவுட் ஆஃப் த கேட்டுங்கிற மாதிரி வெளியே எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் வந்து நாங்க கிறிஸ்தவர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இந்த நாட்டுல இருக்கு. அந்த இடஒதுக்கீடை பெறுவதற்காக மட்டுமே நாங்கள் இந்துக்களாக இருக்கிறோம்னு சொல்லி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்காங்க.